நான் ஸ்டார்ட்னு சொன்னோன்னே ஸ்டார்ட் பண்ணணும். தெளிவா சொல்றேன். நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் இந்த ஆக்டிவிட்டி முடியற வரைக்கும். யார் கையில பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ, யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் உடையாம பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். 3, 2, 1 ஸ்டார்ட். யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர். யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர். யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். கவனமா கேர்ஃபுல். எஸ். நேரம் இருக்கு. எஸ். மெதுவா ஜாக்கிரதை, மெதுவா. யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர். இப்படி நில்லுங்க, எல்லாம் வரிசையில நில்லுங்க. எப்படி நின்னீங்களோ அப்படி வரிசையில நில்லுங்க. ஓகே, என்ன நினைச்சீங்க? நான் பலூனை பத்திரமா வச்சிருந்தா எல்லாரும் வாழ்த்துவாங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி யார் கையில பலூன் பத்திரமா உடையாம இருக்குதோ அவங்க தான் வின்னர்னு சொன்னேன். நான் எப்பயாவது சொன்னா அடுத்தவங்க பலூனை உடையன்னு? ஏன் இது மாதிரி இல்லாம வேற மாதிரி நினைச்சிருந்தா, சிச்சுவேஷன் மாத்தி இருந்தா இந்த கேம் எல்லாரும் ஜெயிச்சிருக்க முடியும். எப்படி அது மாதிரி யாரும் யாருடைய பலூனையும் உடைக்காம இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க முடியும். எப்படி? நான் எங்கேயுமே சொல்லல நாம ஜெயிக்கிறதுக்காக அடுத்தவங்களை தோக்கடிக்கணும்னு. அதே மாதிரி நாம ஜெயிக்கிறதுக்காக இன்னொருத்தங்களை கெடுக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் நம்முடைய சைக்காலஜி அப்படித்தான் வேலை பார்க்குது. எப்படி? நாம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா யார போய் கெடுக்க முடியும்னு. ஜெயிக்கணுமா? அப்ப போய் யார கெடுக்கலாம்? நான் யாரு கையில பலூன் மிச்சம் இருக்குன்னு சொன்னதும் எல்லாரு கையில இருக்கிற டூத் பிக்கும் ரெடி ஆயிடுச்சு. யாரு பலூனை உடைக்கலாம் பாருங்க எப்படி எல்லாம் போறாங்கன்னு. ஒருத்தர் இப்படி ஓடுறாரு, ஒருத்தர் அப்படி ஓடுறாரு, அடுத்தவர் பலூன் உடைக்கணும்னு ஓடுறாரு, இன்னொருத்தர் உடைக்கணும்னு ஓடுறாரு, இன்னொருத்தர் உடைஞ்சிடுச்சா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தர் உடைக்கணும்னு பாக்குறாரு. இதானே நடக்குது கம்பெனில, இதானே நடக்குது வீட்டுல, இதானே நடக்குது அரசியல் கட்சியில, இதுதானே நடக்குது பல நாட்டுல. இன்னொருத்தரை தோக்கடிக்கணும்னு நினைச்சு நாம தோக்கணும், இன்னொருத்தரை கீழே தள்ளணும்னு நினைச்சு நாம கீழே விழுறோம், இன்னொருத்தரை முந்தணும்னு நினைச்சு நம்ம எல்லாருமே தோத்துக்கிறோம். நாம எப்படி நினைக்கிறோம்னா நாம ஜெயிக்கணும்னா இன்னொருத்தங்களுக்கு எதிரா போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. நாம ஜெயிக்கணும்னா இன்னொருத்தங்களுக்கு எதிரா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதுதான் கம்பெனில, எம்ப்ளாயிஸ் கிட்ட, ஆர்கனைசேஷன்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட நடக்குது. ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியை தோற்கடிக்கணும்னு நினைச்சு நாட்டையே தோற்கடிக்க பாக்குறாங்க. ஒருவேளை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடு ஜெயிக்கணும்னு நினைச்சா கட்சிகள் எல்லாம் மக்கள் மத்தியில ஜெயிக்கும். இதுதான் எல்லா இடத்திலும் இருக்கு. நான் காலையில ரூம்ல இருக்கும்போது ஒரு சில வரிகள் எழுதினேன். நாம் தனியாக இருந்தால்